நமக்கு வேண்டியது என்ன? சமூக நீதி. சமூக நீதின்னு என்னன்னு தெரியுமாம்மா? சமூக நீதியினால் நம்ம எல்லாமே ஜாதி வச்சுதான் பிரிச்சு வச்சிருக்கிறாங்க அந்த காலத்துல இருந்து. இந்த கீழ ஜாதி, மேல் ஜாதி, நடுநிலை ஜாதி, உயர்ந்த ஜாதி, அந்த ஜாதின்னு தொழில் வச்சுக்கிட்டு தான் ஜாதி வச்சாங்க. ஜாதி வச்சுதான் பிரிச்சுட்டாங்க. அந்த ஜாதி வச்சுதான் அடக்குமுறையெல்லாம் நடந்தது. நமக்கு படிப்பு கொடுக்கல, வேலை கொடுக்கல, எல்லாமே அப்படியே வச்சுட்டாங்க எல்லாம். இப்போ அதுல கீழ் உள்ள ஜாதிகள் இவங்க எல்லாமே மேல் ஜாதி இருக்காங்கல்ல, உயர்ந்த ஜாதி இருக்காங்கல்ல, வளர்ந்த ஜாதி, அந்த ஜாதிக்கு நிகராக வளராத ஜாதிகள் எல்லாம் அங்கே அந்த அந்த அளவுக்கு சமூக பொருளாதார கல்வி முன்னேற்றம் அடைவதுதான் சமூக நீதி. இதை அடைய வேண்டும் என்றால் கீழே இருக்கின்ற அத்துணை சாதிகளுக்கும் கல்வியை கொடுக்கணும், படிக்க வைக்கணும். படிச்சு வேலையை கொடுத்தா அவங்க நல்ல சுயமரியாதையோட முன்னேறுவாங்க. அதுக்கப்புறம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. இதுதான் சமூக நீதி வேண்டும். இதுதான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் காலங்காலமா. இதுக்கு தான் நம்ம போராடிட்டு வரோம். இதுக்காகத்தான் நம்ம எத்தனையோ போராட்டங்கள் செய்தோம். நம்முடைய இடஒதுக்கீடு தியாகிகள் 21 பேர் ஒரே நாள்ல காவல்துறையில சுட்டு தீர்த்தாங்க. ஒரே நாள். அவங்க எதுக்கு ஜெயிலுக்கு எதுக்கு நம்ம அவங்க உயிர் தியாகம் பண்ணாங்கன்னா அதுல வன்னிய சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு தனியா வேண்டும் என்று. இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. கிடைச்சது இடையில இதற்கு முன்பு இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு கொடுத்தார். ஆனா கடைசி காலத்தில் கொடுத்தனால அதுல திமுக ஆட்சி வந்தது. திமுக ஆட்சியில அதுல தடை பண்ணிட்டாங்க, கோர்ட்ல தடை பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்க கோர்ட்ல சரியான வாதம் பண்ணல. அதெல்லாம் நிறைய சூழ்ச்சி இருக்கு, நிறைய சூழ்ச்சி இருக்கு. சரியான முறையில் வைக்கல, சரியான வாதம் பண்ணல. ஏதோ ஒரு ஏஜியை கொடுத்தாங்க. ஏஜி என்ன பேசணும்னு தெரியல, அவருக்கு தெரியல. அதன் பிறகு தடை பண்ண பிறகு உச்சநீதிமன்றம் நாங்க போனோம். உச்சநீதிமன்றத்தில் அவங்க சரியான வாதம் வைக்கல, நாங்க வச்சோம். வச்சு உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க. நீதிபதி என்ன தீர்ப்பு வழங்கினாங்கன்னா, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க என்ன தடயம் கிடையாது, நீங்க தாராளமா கொடுத்துட்டு போங்க, தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள், ஜஸ்டிஃபை பண்ணுங்க டேட்டா வச்சுன்னு சொல்லிட்டு போட்டாங்க. தீர்ப்பு வழங்கி கிட்டத்தட்ட 1312 நாட்கள் ஆகிறது. உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்து 1312 நாட்கள் ஆகியும் இங்க இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மறுக்கிறார். தயங்குறார்ல நான் சொல்ல மாட்டேன், மறுக்கிறார், அப்பட்டமா மறுக்கிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு வேற என்னையா இருக்கு? அதுக்கு மேல முறையீடு ஏதாவது இருக்கா? யாருமே எதிர்க்க முடியாது. ஏன்னா உச்சநீதிமன்ற நீதிபதியிலே சொல்லிட்டாங்க, நீ தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் சொல்ற.